right here. ஆமாங்க, பாப்பா சொன்ன மாதிரி நம்ம செர்ரி பிளாசம் பார்க்குறதுக்கு வாஷிங்டன் டிசி போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அவளோட ஸ்ப்ரிங் பிரேக்கில் எடுத்தது. ஸ்ப்ரிங் பிரேக்கில் 1 வீக் லீவ் விடுவாங்க. அந்த பிரேக்கில் ஒரு டே வந்து நாங்கள் வாஷிங்டன் டிசி கூட்டிகிட்டு போனோம். இது வந்து ஒரு மண்டே. சாட்டர்டே சண்டே இருக்குது. அந்த வீக்கெண்ட் வந்து ஆக்சுவலாக டிசி வந்து ரொம்ப பீக் ப்ளூம். நிறைய கைட் ஃபெஸ்டிவல் அப்படிலாம் இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஓவர் க்ரௌட் இருக்கிறதுனால அங்கே அந்த வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணல. இன்ஸ்டெட் ஒர்க்கிங் டே சூஸ் பண்ணோம். 1 ஹவர் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு ட்ரெயினில். கார்லேயும் போகலாம். பட் பார்க்கிங் வந்து பெய்ட் பார்க்கிங் அவைலபிளாக இருந்தால் கூட அதோடய ஸ்பாட்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் மெட்ரோவில் வந்து போனோம். என்னோடய பிளானே வெறும் ஷார்ட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான். ஆனால் இவ சொன்னா, அம்மா ஷார்ட்ஸ் மட்டுமே நீங்கள் போடுறீங்க, லாங் வீடியோ போடுங்கம்மா, எனக்கு லாங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா. ஸோ பாப்பா தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே மெயின் ரீசன். ஓனர் சொல்லி நம்ம எம்ப்ளாயி கேட்கலன்னா எப்படி? ஸோ ஓனரோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. நாங்கள் ஸ்மித்சோனியன் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல இறங்கினோம். அங்கேருந்து வெளியே வந்த உடனேமே ஒரு பெரிய மேப் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாப்லேருந்து சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹியூஜ் லிஸ்ட்டே இருக்குது. பாருங்கள் நீங்கள். ஜேம்ஸ் லஃபாயட்டு உன்னை படித்த ஸ்கூலில் ஜேம்ஸ் லஃபாயட்டும் டி மார்க்வெஸ் லஃபாயட்டும் படித்தோம். அவங்க ரெண்டும் பிரதர்ஸ் இல்லை. ஆனால் ஒரு பர்சன் வந்து லாஸ்ட் நேம் எடுத்துட்டோம். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் மான்யூமெண்ட், ஒயிட் ஹவுஸ், கேபிட்டல் பில்டிங், டைடல் பேசின் அப்படின்னு சுற்றி எல்லா ஏரியாஸுமே இருக்குது. பெரிய ஏரியா. நம்ம நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. நமக்கு 1 டேலாம் பத்தாது. நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்தோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் இருந்தால் போதும்னு தான் நினச்சி வந்தோம். பட் மோர் தேன் ஒரு 5-6 ஹவர்ஸ் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இது பார்க்குறீங்களா வாஷிங்டன் மான்யூமெண்ட்டு. ஸோ இது வந்து பக்கம்தான், பார்க்குறதுக்கு பக்கமாக தான் தெரிஞ்சிச்சு. பட் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. போகிற வழியில் என்னடா செர்ரி பிளாசமே மரத்தில் எதுவுமே காணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். பட் போக போக நிறைய அந்த பூக்கள் வந்து இருந்தது. அது மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக் சர்வீஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்படி லிஃப்ட், ஊபர் மாதிரி இதுலேயும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புக் பண்ணி நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். பட் நாங்கள் வந்து நடந்துடலாம். ஏன்னா பாப்பாவும் இல்லாட்டி அதில் ஏறி வரணுன்பா. ஸோ அது ஒரு சிங்கிள் பர்சன் ரைட் மாதிரி தான் இருக்கும். 2 அடல்ட்ஸ் கூட நின்றுட்டு போவாங்க. பட் கிட்ஸ் சேஃபான்னு எனக்கு தெரில. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி வாக்கிங் தான் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ என்ன தான் டிசி பக்கத்தில் நாங்கள் இருந்தாலுமே இந்த செர்ரி பிளாசம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எப்போதுமே பக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம சீக்கிரம் போய் பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்படி தான் இதுவும். பட் என் ஹஸ்பண்டும் பொண்ணும் லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தாங்க. என்னால் வர முடியல. ஒரு வழியாக மான்யூமெண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் லன்ச் டைம் அரௌண்ட் தான் வந்ததுனால வந்து ஒன்றுமே கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாப்பா வந்து பெரோட்டா அது என்னமோ சொல்லுவாள், எனக்கு வாயில் நுழையில. அந்த ஸ்டெப் வந்து பண்ணிவிட்டு என்னை வந்து சினிமேட்டிக்காக வீடியோ எடுங்கன்னாங்க. எனக்கு வீடியோவே எடுக்க தெரியாது ப்ராப்பராக. இதில் சினிமேட்டிக் வேறையாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த மான்யூமெண்ட் டிப்பை தொடுற மாதிரி எடுங்கம்மான்னா எனக்கு எடுக்கவே வரல. இருடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக எடுத்தேன். அதோட பிக் வந்து கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட போகிறோம். சிப்போட்டில் ரைஸ் பவுல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வெதருமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ குளிர்துன்ட்டு ஹெவி ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். பட் வந்து ரொம்ப குளிரில் கொஞ்சம் நேரம் சன்னியாக கூட இருந்தது. லைக் நம்ம ஜாக்கெட்ஸே இல்லாமல் மூவ் ஆகிற அளவுக்கு நல்லா வெதர் இருந்துச்சு. விச் இஸ் ரியலி அ ப்ளஸ். பிகாஸ் நிறையா நேரம் நம்ம அவுட்டோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வெதர் நல்லா இருந்தால் இன்னமும் நமக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் நல்லா வந்து இந்த ரைஸ் பவுல், இது சிக்கன் ரைஸ் பவுல் தான். இதை தான் எங்கே போனாலும் மோஸ்ட்டாக வாங்குவோம். சாஸ்லாம் சேர்க்க மாட்டோம். அந்த ரைஸ் பவுல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்களா 2 கைட் பறக்குது. ஏன்னா அதான் சொன்னேன்ல, நாங்கள் வந்ததுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் கைட் ஃபெஸ்டிவல். அது வந்து பயங்கரமாக இருக்கும். கைட் நிறைய பறக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு நடக்கிறது கூட இடம் இருக்காது. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா. இது நாங்கள் ஒரு வீக் டேயில் வந்திருந்தா கூட ஸ்டில் வந்து நிறையா மக்கள் இருந்தாங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் பிரேக்கு கிட்ஸுக்கு வந்து அது ஒரு 1 வீக் ஃபுல்லாக லீவு. ஸோ வெக்கேஷன் வந்து நிறையா வந்திருந்தாங்க. இந்த ஸ்பாட் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க. ஏதோ அவ்வளோ மனசுக்கு சூப்பராக சுற்றி இந்த செடி மரம் அதில் வந்து போய் நடுவில் நிற்கும் போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கண்ணுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு நீங்கள் கேமரா வழியாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு இல்லை. பட் நேராக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக எனக்கு தெரிஞ்சிச்சு.
அதில் வேறு காற்று லைட்டாக வீசும்போது அந்த இலை அப்படியே பறந்து வந்துட்டு ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுத்துச்சு. அங்கே ஆக்சுவலாக மக்கள் இதோட ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தான் பாருங்கள், சுற்றி சுற்றி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் எடுத்த ஷாட் பாருங்கள். அம்மா இப்படி தான் எடுக்கணும், நீ என்னம்மா எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டால். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா பார்த்தா சந்தோஷப்படுவா. பிகாஸ் ஷீ இஸ் ரீடிங் ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மரத்து மேலே உட்கார வச்சு இப்படி எடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஆங்கிளில் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்கன்னு நினைக்கிறோம், பட் அவங்களுக்கு நிறையா தெரியுது நம்மளை விட. அதுதான் உண்மை. இந்த லொக்கேஷனில் இருக்கும்போது ஃபுல்லாக என் மைண்டில் வந்து மூவி சாங்ஸ் தான் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்குது. என்னென்ன பாட்டுனா, பூக்கள் பூக்கும் தருணம் மதராசப்பட்டினம்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் பாட்டு வரும் இல்லையா அது, அப்புறம் பூக்கள் பூக்கும் ஓசை சற்று கேட்கத்தான் ஆசை, இந்த மாதிரி ஃபுல்லாக லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராபெர்ரி பாப் டார்ட்ஸ் காஸ்கோவில் இருந்துச்சு. இது வந்து வாயில் போட்டால், நமக்கு சின்ன வயசில் ஒரு மிட்டாய் போடுவோம்லங்க, வாயில் போட்டால் டப் டப் டப்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதை வாயில் போட்டோன்னே படம் வெடிச்சிச்சு. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ட்ரக் பார்த்தாட்டா, இதில் வந்து அவளுக்கு ஐஸ்கிரீம் கூட வேணாம், எனக்கு வந்து போபா வாங்கித்தாங்க, போபா டீயா போபா மில்க் ஷேக் அதை வாங்கித்தாங்க அப்படின்னா. அதனால் போயிட்டு அப்பாவும் பொண்ணும் போபாவை சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு ப்ரௌனி ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதை வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த ப்ரௌனி வந்து ஃப்ரெஷ் ப்ரௌனி மாதிரிலாம் இல்லை, அது சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைடு எங்களுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து ஒரு லேக் ஏரியா மாதிரி சுற்றி வந்து இந்த மரம் இருக்கும், இந்த செரி பிளாசம். ஸோ நான் பீக் ப்ளூம் அப்படின்னா என்னென்னா, அது வந்து மேக்ஸிமம் ப்ளூம் ஸ்டேஜ் ரீச் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இருக்காது. இந்த இலையெல்லாம் பாருங்கள், இப்போவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கரெக்டான டயத்துக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த இப்போ ட்விக் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அழகான எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த ட்விக் கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நாங்களே க்யூவில் நின்று தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தோம். பாப்பாவுமே நிறையா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாள். அவள் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் எடுக்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பேபி, ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி இருந்துச்சு. அந்த பேபியும் கவர் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், பாப்பா இந்த சைடு வா, அவங்கள ரொம்ப க்ளோஸாக எடுக்காத அப்படின்ட்டு இருந்தேன். அவங்க இருக்கட்டும் அவள் ஃபோக்கஸ் வந்து பூவில் தான் இருக்குது, பேக்ரவுண்டு நாங்களாக இருந்தால் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, யாருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் அவள் பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக வரலாம், அவளுக்கு ஆசை இருக்குன்னா லெட் ஹர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டியூலிப்ஸ் இருக்கு இல்லையா, டியூலிப்ஸ்லாம் வந்து இருந்துச்சு கொஞ்சம். ஏதாவது டியூலிப் ஃபெஸ்டிவல்னே தனியாக சில ஊரில் இருக்கும், பட் இங்கே வந்து கொஞ்சமாக வளர்த்து வச்சுருந்தாங்க. அங்கே போனாலுமே டியூலிப்ஸ் வந்து நிறைய வேரியஸ் கலர்ஸில் இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இப்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வார் மெமோரியல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லா ஸ்டேட்ஸோட பேருமே ஒவ்வொரு இது தெரியுது இல்லையா, ஒரு பீம் மாதிரி சர்க்கிள், அந்த மாதிரி உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு அந்த பீம்லேயுமே ஒரு ஸ்டேட் பேர் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு வார் மெமோரியல் பிளேஸை. நடுவில் தண்ணி இருக்குமான்னு தெரியல, நாங்கள் போனப்போ ஒன்றும் இல்லை அங்கே. ஸோ இந்த இடத்துமே கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நேஷ்னல் மான்யூமெண்ட் இருக்குல்லையா, வாஷிங்டன் மான்யூமெண்ட், அதுவுமே இங்கேருந்து விசிபிளாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் நிறையா வந்து நடந்தவங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, பாப்பா டிப்பு தொடுற மாதிரி ஃபோட்டோ எடுங்கன்னு, கடைசியாக ஒரு வழியாக நான் எப்படியோ எடுத்துட்டேன். நாட் மை பெஸ்ட், பட் இருந்தாலுமே எனக்கு இவ்வளோ தான் எடுக்க வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் லிங்கன் மெமோரியலுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த வாஷிங்டன் மான்யூமெண்ட் இருக்குது, நடுவில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தண்ணியில் வந்து அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய பிளேஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹாப்பி, பாய்.